ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனு, 4 ஏலக்காய், தேவையான அளவு பிரியாணி பொடி, 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கசகசா, அன்னாச்சி பூ, பட்டை, 2 பிரியாணி இலை, இஞ்சி பேஸ்ட்டு, மல்லித்தலை புதினாத்தலை பொடி அரைச்சிங்க, 4 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 தக்காளி, 6 லெமனு, முட்டோன்னு தயிர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்ச அரிசி இது. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. எல்லாமே தயாராக வச்சுக்கோங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை பார்க்கலாம். ஒரு சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கவும், 2 பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம அறுத்து வச்ச பொடி வெங்காயமும் நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாடை போடுறதுன்ட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம அறுத்து வச்ச மல்லித்தலை புதினாத்தலை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, தயிர் மொத்தமாக போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி இந்த அளவுக்கு பண்ணவும் நம்ம பிரியாணி பொடி இருக்குது, பிரியாணி பொடியும் போட்டு நிறைய வதக்கிக்கோங்க. பிரியாணி பொடி போட்டு அது நல்லா வதங்கவும் நல்லா இந்தளவுக்கு கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம அந்த சிக்கனும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு மூடி வச்சு மூட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற எண்ணெயை நல்லா தண்ணியும் பிரிஞ்சு வந்துடும். மூடி இந்த அளவுக்கு வரவும் ஒரு 1/2 வேக்காடை வெந்தவும் நான் காப்படி அரிசி எடுத்துருக்கேன், சீரக சம்பா அரிசி. அதுக்கு நான் 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு உப்பு அளவு கரெக்டாகி போச்சு. உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதை தண்ணி நல்லா விட்டு ஓரளவுக்கு சுண்டி வரவும் பக்கத்தில் தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடேறவும் நம்ம அதில் தூக்கி வைக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு வரவும் தோசை சட்டி மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மேலே வெயிட்டை தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணி ரெடி ஆயிடும். நான் கரெக்டாக 1/4 மணி நேரம் கழித்து தான் எடுத்திருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக ஹோட்டல் சைடு தம் பிரியாணி ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியான சீரக சம்பா அரிசியில் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.